கோவையில் துவங்கியுள்ள இன்டெக் 2013 தொழிற்கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்களின் நேரடி செயல் விளக்க காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கோவை மாவட்ட சிறு தொழில்கள் சங்கத்தினர் நடத்தும் இன்டெக் 2013 என்ற இயந்திர தொழில்நுட்ப கண்காட்சியை ஊரக தொழில்துறை அமைச்சர் மோகன் துவக்கி வைத்தார். வரும் 10ஆம் தேதி வரை நடக்கும் இந்த சர்வதேச கண்காட்சியில் ஜப்பான், ஜெர்மனி, கொரியா, அமெரிக்கா போன்ற நாடுகளைச் சேர்ந்த புதிய இயந்திர தயாரிப்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுமையான தொழில்நுட்ப இயந்திரங்கள், ரோபோக்கள், கட்டிங் மெஷின் டூல்ஸ் உட்பட பல்வேறு நவீன இயந்திரங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. இந்திய அளவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தவும், தொழில் முனைவோருக்கு புதிய தொழில்நுட்பங்களை பரிமாற்றம் செய்து கொள்ளவும் இந்த கண்காட்சி ஒரு வாய்ப்பாக அமையும் என்று இன்டெக் தலைவர் காந்திகுமார் தெரிவித்தார். 16 நாடுகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலத்திலிருந்தும் இங்கே வந்திருந்து தங்களுடைய இயந்திரங்களை நிறுவி இங்கே வருகின்ற தொழில் முனைவோர் அனைவருக்கும் காண்பித்து அந்த இயந்திரங்களின் மூலமாக எந்தெந்த வகையான பொருட்களை உற்பத்தி செய்யலாம் அல்லது நீங்கள் என்ன விதமான தொழில் தொடங்க விரும்புகிறீர்களோ அந்த தொழிலுக்கு தகுந்தபடி அவங்க இயந்திரங்களில் எந்த மாற்றங்களை செய்து கொடுப்பதற்கும் தயாராகவும். இன்டெக் கண்காட்சியில் தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டு புதிய இயந்திரங்கள் குறித்த சந்தேகங்களை கேட்டறிந்தனர். கடந்த 14 ஆண்டுகளாக கோவைக்கு பெருமை சேர்த்துகின்ற வகையில் நடைபெற்று வருகின்ற இந்த நவீன இயந்திர கண்காட்சி என்பது தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் தொழில் முனைவோர்கள் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாகவும் இருப்பது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பது இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதும். சிறு குறு தொழிலில் புதிய யுக்தியை பயன்படுத்துவது குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் நடத்தப்படும் இந்த கண்காட்சிக்கு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள தொழில் முனைவோர் மத்தியில் வரவேற்பு காணப்படுகிறது.